விசேடமாக இன்று விவாதிக்கப்பட்டு வருகின்ற அதாவது இந்த பாராளுமன்ற ஓய்வூதியம் சம்பந்தமான சட்டமூலம் தொடர்பாக இன்றைக்கு காலையிலிருந்து விவாதிக்கப்பட்டு வருகின்றது. அப்போ இது தொடர்பாக உண்மையிலேயே எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டையும் அதே போன்று எங்களுடைய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டையும் இன்று காலையிலிருந்து எங்களுடைய அமைச்சர்மார்கள் உறுப்பினர்கள் அனைவரும் மிக தெளிவாக நாங்கள் எடுத்து கூறியிருக்கின்றோம் இந்த சபைக்கு. அப்போ அதில் ஒரு முக்கியமான காரணம் தான் வேறு எதுவுமல்ல, இந்த ஓய்வூதியத்தை இல்லாதொழிக்க வேண்டும் அல்லது இந்த ஓய்வூதியத்தின் மூலமாக நன்மை பெறுகின்றவர்களுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்க வேண்டும் என்கின்ற நோக்கமோ குறிக்கோளோ இதில் கிடையாது. ஆனால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், எங்களுடைய கட்சி என்ற வகையில் நாங்கள் எங்களுடைய கொள்கை பிரகடனத்தை தயாரிக்கின்ற போதே மிகவும் தெளிவாக நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், இந்த நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வர வேண்டும். அப்போ அந்த கலாச்சாரத்தின் பொழுது நிச்சயமாக இந்த ஓய்வூதியம் மூலமாக நன்மை அடைகின்ற அல்லது ஓய்வூதியத்தை பெறுகின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருக்கின்ற இந்த முறைமையை நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்போ அந்த நிலைப்பாட்டுக்கு ஏற்பவே விசேடமாக இன்று நாங்கள் இந்த சட்டமூலத்தை இதில் நிறைவேற்றுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கோம். அப்போ அதன் பொழுது இன்னும் ஒன்றை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் உறுப்பினர் அவர்களே. இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இவ்வாறு இந்த ஓய்வூதியத்தை இல்லாதொழிக்கின்ற சட்டமூலத்தை நிறைவேற்றப்படுகின்ற போது இந்த ஓய்வூதியத்தின் மூலமாக அல்லது இந்த ஓய்வூதிய திட்டத்தின் மூலமாக இந்த நாட்டுக்கு அல்லது இலங்கையில் இருக்கின்ற அரசியலுக்கு அரசியல் கலாச்சாரத்தில் ஏதாவது ஒரு புதிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. அதற்கு மாறாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் எங்களுடைய ஆட்சி பீடம் வருகின்ற பொழுதும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், விசேடமாக இந்த நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும். அப்போ அந்த புதிய அரசியல் கலாச்சாரம் தான் வேறு எதுவும் அல்ல, இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களா அமைச்சர்களா அல்லது இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகளா, அந்த அரசியல்வாதிகள் அனைவருமே மேட்டுக்குடியை சார்ந்தவர்களாகவும் அது மாத்திரமல்ல இந்த சமூகத்தில் அதிக உயர்ந்த இடத்தில் இருக்கின்றவர்களாக காட்டப்பட்டது. அவ்வாறு காட்டப்பட்ட பொழுதும் கூட எங்களுக்கு அதிலும் கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் அவ்வாறு காட்டப்படுகின்ற அவ்வாறு போற்றப்பட வேண்டிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் போற்றுதலுக்கு உரிய வேலைகளை இந்த பாராளுமன்றத்திலிருந்து செய்தார்களா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி மலிந்த தேசமாக மாறுகின்ற போது அப்போ அந்த 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 வகையான இந்த நாட்டில் ஊழல் மலிந்து காணப்படுகின்ற பொழுது அவைகளுக்கு எதிராக நாங்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பங்களிப்பு என்ன என்று நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது மிகவும் பூச்சியமாகவே இருக்கிறது. இது எல்லாவற்றையும் விட முக்கியமான ஒரு விடயம் தான் கௌரவ உறுப்பினர் அவர்களே, அதாவது இந்த நாட்டில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நாடு கடந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த இன்றைக்கு 77 வருடங்கள் ஆகின்றது. இந்த 77 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் இன்றைக்கு இந்த நாட்டை தேடி பார்க்கின்ற போது இந்த நாட்டில் காலாகாலமாக இந்த நாட்டில் இனவாத ரீதியான பிரச்சனைகள் மேலோங்கியே காணப்பட்டது. இந்த நாட்டில் விசேடமாக தமிழ் மக்கள் அல்லது முஸ்லிம் மக்கள் இனவாத ரீதியாக பாதிக்கப்பட்டார்கள், வஞ்சிக்கப்பட்டார்கள், ஒடுக்குமுறைக்குள்ளாக்கப்பட்டார்கள். அவ்வாறு தமிழ் மக்கள் ஒடுக்குமுறைக்குள்ளாக்கப்படுகின்ற போது இந்த பாராளுமன்றத்தில் இன்றைக்கு இந்த ஓய்வூதியத்தையும் பெற்றுக்கொண்டு சம்பளத்தையும் பெற்றுக்கொண்டு ஏனைய சலுகைகளையும் பெற்றுக்கொண்டு போதாக்குறைக்கும் மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்கள் எல்லோருமே நாட்டின் இனவாதத்தை உள்ளாதொழிப்பதற்கு அல்லது மக்களிடையே ஒரு நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு, மதங்களுக்கிடையிலே ஒரு நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுத்தார்களா அல்லது அவைகளை இல்லாதொழித்து மேலும் இந்த இன முரண்பாடுகளை ஏற்படுத்தினார்களா என்று தேடி பார்க்கின்ற பொழுது எங்கள் அனைவருக்கும் ஒரு வேதனைக்குரிய விடயமாகவே இருக்கின்றது. இவர்கள்
கடந்த பல தசாப்தங்களாகவே இந்த நாட்டின் இனவாத ரீதியான அந்த இன ரீதியான பாகுபாடுகளுக்கு சோறு போட்டு தீனி போட்டு வளர்த்தவர்களாக இருந்தார்களே தவிர அதிலிருந்து எமது மக்களை மீட்டெடுப்பதற்கு ஏதுவானவர்களாக மாறவில்லை. அதன் காரணமாகவும் நாங்கள் சொல்லுகின்றோம், அப்படியாகப்பட்ட நபர்களுக்கு தொடர்ந்து இந்த சமூகத்தில் மக்கள் இந்த நாட்டில் வரி செலுத்துகின்றார்கள். அந்த வரி பணத்தில் தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளமும் வழங்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, அதன் மூலமாகவே இன்றைக்கு இவர்களுக்கு அனைத்து சலுகைகளும் வழங்கப்பட்டு ஓய்வூதியமும் வழங்கப்படுகின்றது. அப்ப இந்த ஓய்வூதியத்தின் ஊடாக அல்லது இவைகளை பெற்றுக் கொடுப்பதன் மூலமாக உண்மையிலே ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை தோற்றுவிப்பதற்கு இவர்களால் முடியுமாக இருந்திருக்கின்றதா தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. அப்ப அதன் காரணமாகவும் நாங்கள் சொல்லுகின்றோம், வேறு எதுமல்ல, இந்த நாட்டில் கடந்த பல தசாப்தங்களாக இந்த பாராளுமன்றம் என்பது மக்களுடைய இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தையோ இன ஒற்றுமையையோ ஏற்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்றமாக இல்லை. அதுவும் ஒரு பிரச்சனையாக இருந்தது. அப்ப அதன் காரணமாக இந்த மக்கள் மத்தியிலும் கூட இந்த நாட்டில் 225 பேரும் எங்களுக்கு வேண்டாம் என்கின்ற ஸ்லோகம் அல்லது கோஷம், அது மாத்திரமல்ல, இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்றவர்கள் எங்களுடைய இரத்தத்தையும் வியர்வையும் உறிந்து குடிக்கின்றவர்களாகவே காணப்பட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருந்து காணக்கூடியதாக. அப்ப அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த ஓய்வூதியம் என்பது உண்மையிலே தேவையா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அப்ப இந்த அடிப்படையில் தான் விசேடமாக இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளையோ அதற்கான நல்ல ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை செய்யாதவர்கள், அது மாத்திரமல்ல, இன்றைக்கு மக்கள் மத்தியிலும் கூட அபகீர்த்தியான நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலைமையில் இருந்து இந்த பாராளுமன்றத்தை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த பாராளுமன்றத்திற்கு மக்களை நேசிக்கின்ற, நாட்டை நேசிக்கின்ற, மக்களுக்காக உண்மையிலேயே சேவை செய்கின்ற, மக்களுக்காகவே தாங்களை அர்ப்பணிக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை தோற்றுவிக்கின்ற ஒரு நிலைமைக்கு நாட்டை ஒரு அரசியல் ரீதியான புதிய கலாச்சாரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது உறுப்பினர் அவர்களே. அந்த கோணத்தில் இருந்து கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய கட்சி என்ற வகையிலும் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையிலும் இந்த செயற்பாடுகளுக்கு நாங்கள் இன்றைக்கு முன்னுரிமை அளித்து இதில் இருந்து மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஏதுவான நடவடிக்கையில் நாங்கள் எடுத்தோம். ஒன்று. அதே போன்று இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இவ்வாறான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது படிப்படியாக நாங்கள் கடந்த 1.5 வருடங்களுக்கு மேலாக ஆட்சி பீடத்துக்கு வந்திருக்கும். படிப்படியாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கப்படுகின்ற பொழுது நாட்டினுடைய அபிவிருத்தி திட்டங்கள் நாளுக்கு நாள் மேலே உயர்கின்ற பொழுது இதனால் வரைக்கும் எமது நாட்டில் அபகீர்த்தி மிக்க ஒரு நாடாக, லஞ்சம் ஊழல் மலிந்த தேசமாக இருந்த பொழுது அந்த தேசம் இன்றைக்கு மீண்டெழுகின்றது. அதில் இலங்கை தாய் இன்றைக்கு சிரித்து மகிழ்கின்ற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு எமது நாட்டை மாற்றி அமைத்திருக்கின்றோம் உறுப்பினர்களே. அதாவது கடந்த பல தசாப்தங்களாக லஞ்ச ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகத்தால் மூழ்கி போயிருந்த நாட்டை, நாட்டின் நாசமாக்கப்பட்டிருந்த நாட்டை இன்றைக்கு மேலே உயர்த்தி நிமிர்த்தி உலகமே இன்றைக்கு திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு எமது நாட்டை கட்டியெழுப்புகின்ற ஒரு புதிய அத்தியாயத்துக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு நாடாக மாற்றப்பட்டிருக்கின்றது ஒரு பக்கம். மறுபுறம் நாங்கள் பொருளாதார ரீதியாக உடைந்து வீழ்ந்து கிடந்த நாடு, 2022ஆம் ஆண்டு இந்த நாடு வங்குரோத் அடைந்த நாடு என அறிவிக்கப்பட்ட நாடு உத்தியோகபூர்வமாக. இன்றைக்கு அந்த நாட்டை நாங்கள் கட்டி எழுப்பி நாட்டை நிமிரக்கூடிய அளவில், அதாவது கடந்த தித்வா புயலின் போது நாடு பாரிய அனர்த்தத்துக்கு எதிர்கொண்டது.
வேறு ஒரு அரசியல் கட்சிகள் இந்த இடத்தில் ஆட்சியில் இருந்திருப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அதோட எமது நாட்டை மேலும் பாதாளத்துக்கே தள்ளியிருப்பார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், தித்மா புயலில் இருந்து மீண்டது மாத்திரமல்ல, மீண்டும் எமது நாட்டை புதிய உத்வேகத்தோடு கட்டி எழுப்புகின்ற திசையில் நாடு சென்று கொண்டிருக்கிறது. அந்த செயற்பாடுகளின் பொழுது விசேடமாக நான் கூடுதலாக வடக்கு பிரதிநிதித்துவம் செய்கின்ற உறுப்பினர் என்ற வகையிலும் அமைச்சர் என்ற வகையிலும் யாழ்ப்பாணத்தினுடைய அபிவிருத்தி குழு தலைவர் என்ற வகையிலும் எனக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து நாங்கள் இன்றைக்கு பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான காரணம் வேறு எதுமல்ல உறுப்பினர்களே, எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். கடந்த பல தசாப்தங்களாக இந்த நாட்டின் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் மத்தியில் பாரிய பிணக்குகளை, பிரிவினைகளை, பாரிய கசப்புணர்வுகளை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த கசப்புணர்வுகள் அனைத்தும் நீக்கப்பட்டு இன்றைக்கு வடக்கா, கிழக்கா, தெற்கா, மலையகமா அனைத்து பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களும் தாங்கள் ஒரு தாய் மக்களாக, தாங்களுடைய ஜனாதிபதியாக, தாங்களுடைய அமைச்சர்களாக, தாங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக, தாங்களுடைய அரசாங்கம் என்று கூறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. அவ்வாறு மாற்றம் பெறுவதற்கான காரணம் தான் வேறு எதுமல்ல, இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் தமிழ் மக்களை பாகுபாடான கண்ணோட்டத்தில், பிரிவினை ரீதியான கண்ணோட்டத்தில், ஏற்றத்தாழ்வான மனநிலையோடு பார்த்த நிலைமைகள் மாற்றம் பெற்று இன்றைக்கு மக்களை இன்றைக்கு அனைவருமே சமத்துவமாக, நாங்கள் அனைவருமே மனிதர்கள் என்ற வகையில் எங்களை பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு நாட்டை நாங்கள் மேலே உயர்த்தி இருக்கின்றோம். அந்த உயர்வின் பொழுது நிச்சயமாக இன்றைக்கு வடக்கில் இருக்கின்ற மக்கள் அல்லது மலையகத்தில் இருக்கின்ற மக்களும் சரி, கடந்த 200 வருடங்களாக இந்த நாட்டுக்காக மாடாய் உழைத்து ஊடாய் தேந்தி தூக்கி எறியப்பட்ட மாங்கொட்டைகளாட்டம் எங்களுடைய சமூகம், மலையக சமூகம் வீழ்த்தப்பட்டது. அந்த சமூகத்தை ஏறெடுத்தும் பார்ப்பதற்கும் கூட இல்லாதவர்களாகவே இருந்தார். அந்த சமூகத்தை இன்றைக்கு அவர்களுடைய பிரச்சனைகளை பிரதிநிதித்துவம் செய்வதற்கு, அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பதற்கு யாரும் முன்வரவில்லை என்பது இந்த பாராளுமன்றம் நன்கு உணரும். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அந்த நிலைமைகள் மாற்றம் பெற்று இன்றைக்கு மலையகத்திற்கு ஒரு புதிய அத்தியாயம் ஒன்று உருவாகுவதற்கு ஏதுவான சூழலும் ஏற்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வடக்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா பிரதேசங்களிலும், எல்லா மக்கள் மத்தியிலும் அங்கு இருக்கின்ற ஏழைகளா அல்லது ஏனைய மக்களா அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களா, ஜாதி ரீதியாக குறைந்த மக்களா அல்லது உடல் ஊனமுற்றவர்களா, யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களா, விதவைகளா அல்லது எல்லா பிரச்சனைகளையும் மேறெடுத்து பார்க்கின்ற அனைத்துக்கும் தீர்வினை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நிலைமையிலிருந்து எங்களுடைய அரசாங்கம் இன்றைக்கு செயற்படுகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற பொழுது உறுப்பினர்களே, இன்றைக்கு பழைய குருடி கதவ துரடி என்கின்ற பாணியில் பழைய அரசியல்வாதிகள் தாங்களுடைய பழைய இனவாதத்தையும் பழைய மதவாதத்தையும் தூண்டி இந்த நாட்டை மீண்டும் படுபாதாளத்தில் தள்ளுகின்ற செயற்பாடுகளையும் முன்னெடுப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதில் இருக்கின்ற ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு சில தமிழ் மக்கள் மத்தியில் சுத்துமாத்து செய்கின்ற அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, மீண்டும் தமிழ் மக்களை எப்படி இனவாத ரீதியாக அவர்களை தட்டி எழுப்புவது, இனவாத ரீதியாக மக்களை தள்ளுகின்ற செயற்பாடுகளை முன்னெடுப்பது எப்படி என்கின்ற பார்க்கின்ற அதே நேரத்தில் இங்கு இருக்கின்ற மற்ற அரசியல்வாதிகளும் அந்த நிலைமையில் செயல்படுகின்றார்கள் என்பதையும் கூறிக்கொண்டு, அந்த நிலைமைக்கு எதிர்வரும் காலங்களில் நாங்கள் இடம் அளிக்க மாட்டோம் அல்லது இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் இடம் அளிக்க மாட்டார்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.